குட் மார்னிங் நண்பர்களே. ஸோ வாங்க டீ சாப்பிடலாம். ஸோ டெய்லி உனக்கு தானே வேலை, டீ. சமைக்கிற வேலையில் இல்லை, நேற்று சாப்பிட்டுங்க பிரியாணி. ஒரே அமைதி படையில் இருக்கு. பிள்ளையாரப்பா நம்மளாம் விட்டு பிரிஞ்சிட்டாரு. ஒரு வருஷம் கழிச்சு தான் வருவார். 11 நாள் அப்படி இருந்துச்சு ஜெகஜோதியா. தண்ணிக்குள்ள மூழ்கி கிடக்க ஆரம்பிச்சு உங்கடா அப்படின்ட்டு. ஒரே அமைதியா இருக்கு. தண்ணி வரல, தண்ணிக்கு வழி பார்த்துட்டு இருக்கேன். தண்ணி வரல. நேற்று நான் போன பிறகு தண்ணி வந்திருக்கு. என்னதான் செய்யறதுன்னு தெரியல, புரியல. தண்ணி இல்லை வீட்டில். இதை டீ குளிக்கிற கிளாஸா வேற என்னமான்னு நீங்க நினைக்கல. சமோசா தொட்டு சாப்பிடல, டீ பத்தாது. அதனால அது பெரிய கிளாஸ். அதனால சரி, இனி பார்த்து அந்த நாள் கழிச்சு தேவியை உட்கார வைப்பாங்க. துர்கா தேவியை உட்கார வச்சு ஒரு 9 நாள் நவராத்திரி கொண்டாடப்படும். அப்போ ஒரு 9 நாள் நல்ல கோலாகலமா இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு 10-20 நாள் முட்டால் தீபாவளி வந்துடும். தீபாவளிக்கு ஆடம்பர செலவு நம்மளுக்கு. எல்லாரும் வீட்டுல என்ன அப்படி ஒரு செலவு காத்துக்கிட்டு இருக்கும். எல்லாருக்கும் போனஸ் வாங்குவீங்க. எனக்கு போனஸ் இந்த வட்டம் கொடுக்குறாங்களா என்னடே தெரியலையாப்பா. போனஸ் போன வட்டம் என்னத்தை கொடுத்தாங்க? பிஸ்தா, முந்திரி பருப்பு, பாதாம், இதைத்தான் கொடுத்தானுங்க பேக் பண்ணி. இவ்வளோ பாக்கெட்டு அது போனஸா கொடுக்கப்பட்டுச்சு. மெடிக்கல்ல கொடுத்தானுங்க எனக்கு. இந்த வட்டம் என்னதான் செய்யறாங்கன்னு பார்ப்போம். பாலாஜி என்ன கொடுக்க வராரு. பாலாஜி இப்பதானே கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. பாலாஜி என்னை ஏமாத்திட்டாரு. கணக்குல எனக்கு கணக்கு புரியல. கணக்குல காசு குறையா கொடுத்தது அவரு, கம்மியா கொடுத்தது. 5 நாள் லீவு பிடிக்க ஓட்டுது. 4.5 நாள் லீவு போட்டேன். ஹாஃப் டே ஓட்டுன ஒரு நாள். 5 நாள். இந்த மாசம் 1 நாள் தேதி நான் போகல வேலைக்கு. அதையும் சேர்த்து அதில் பிடிச்சிக்கிட்டாரு. சரி, பிடிச்சதே பிடிச்சிட்ட விடு. 2 லீவு அவங்க சார்பா இருக்கா, அதை கழிச்சுட்டா எனக்கு கணக்கு பார்த்து கொடுக்கணும்ல.